மற்றும் ஒரு அண்மை செய்தி, கனமழை காரணமாக தனி தீவாக மாறியிருக்கும் கிராமங்கள், அதனை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக தூத்துக்குடி செய்துங்கநல்லூரில் வரலாறு காணாத மழையால் தனி தீவாக கிராமங்கள் காட்சியளிக்கிறது. 5க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுடலைமணி. வணக்கம் சுடலைமணி, விவரங்கள். நிச்சயமா சுபா. அதாவது தற்போது ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் என்பது இந்த கனமழையின் காரணமாக மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனை தற்போது பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள், காவல்துறையினர் இணைந்து அவர்களை மீட்கும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வரும் சூழலில் தற்போது செய்துங்கநல்லூர் அருகே உள்ள ஒரு குறிப்பிட்ட கிராமமான எஸ்என்பட்டி, ஐயனார்குளம்பட்டி, பற்பநாதபுரம், கரையடியூர், சந்தையடியூர் போன்ற சின்ன சின்ன குக்கிராமங்கள் அனைத்தும் தற்போது முழுமையாக தண்ணீர் சூழ்ந்து தனி தீவாகவே மாறியுள்ளது. தற்போது இங்கிருந்து யாரும் அவர்களை மீட்பதற்கான வழிகள் கூட இல்லாத ஒரு சூழலில் தற்போது போட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் தரப்பில் இருந்து. ஆனால் போட் தற்போது வரை வரவில்லை. இது ஏற்கனவே கருங்குளத்தில் ஒரு வாலிபர் சிக்கியிருந்தவரை மீட்பதற்காக அந்த போட் சென்றுள்ளதாகவும், தற்போது அவரை மீட்ட பின்னர் அந்த போட் வந்துதான் இவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது இந்த 5 குக்கிராமங்களுக்கும் செல்வதற்குமே சுமார் 10 அடி உயரத்திற்கு தண்ணீர் என்பது தேங்கியுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அங்கிருந்து தொலைபேசியில் காவல்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக பேரிடர் மீட்பு குழுவினர் வந்தால் மட்டுமே இவர்களை காப்பாற்றுவதற்கு வசதியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல மழையின் அளவு என்பது தற்போது சிறிது குறைந்து வந்தாலும் வெள்ளத்தின் அளவும், தண்ணீரின் அளவும், மழை வெள்ளத்தின் அளவும் தற்போது கூடுதலாகவே காணப்படுகிறது. குறிப்பாக நாம் தற்போது இந்த இடத்தை பார்க்கும்போது தாமிரபரணி ஆற்றிலேயே வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணையிலிருந்து சுமார் 70,000 கனஅடி தண்ணீர் திறந்தாலும் தற்போது ஸ்ரீவைகுண்டம், அதாவது தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையான மருதூர் அணைக்கட்டுக்கு மட்டும் தற்போது வரை 1,45,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக அந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றிலேயே முதல் முறையாக மருதூர் அணைக்கட்டிற்கு இந்த 1,45,000 கனஅடி வருவது என்பது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு 90,000 கனஅடி நீர் வர வந்துள்ளது. 1992 இந்த வெள்ளத்தின் சமயத்தில் கூட 90 முதல் 92,000 அளவு தான் தண்ணீர் வந்ததாக கூறப்படுகிறது. தற்போது அந்த அணைக்கட்டே தெரியாத அளவுக்கு வருகிறது. சுமார் 4,000 அடி நீளம் கொண்ட இந்த தடுப்பணையே தற்போது 1,45,000 கனஅடி தண்ணீர் வருகின்ற போது இதை தாண்டி கடைசி தடுப்பணையான ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிற்கு சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் வரை வருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும், அதற்கு கீழ் உள்ள பகுதியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் என்பது தற்போது என்ன நிலையில் உள்ளது என்பதே தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. பேரிடர் மீட்பு குழுவினர் ஆங்காங்கே தற்போது வந்து ஒவ்வொரு பகுதியாக மீட்பு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு கிராமங்களும் மெயின் ரோடு முற்றிலுமாக தடைபட்டுள்ள காரணத்தினால் அந்த கிராமங்களை விட்டு அடுத்த ஊருக்கு செல்வதற்கு வழிகள் எந்த வழியிலுமே இல்லாத தூரத்தில் எந்த வழியுமே இல்லாத நிலையில் தற்போது பேரிடர் மீட்பு குழுவினர் தாங்கள் நின்று கொண்டு இருக்கின்ற இடத்திலேயே மீட்பு பணியை மட்டுமே செய்து வருகின்றனர். போட்டு மற்றும் தேவை என்று கூறப்படுகிறது. ஆனால் போட்டும் போதிய அளவில் இல்லாத ஒரு சூழலில் தற்போது மீட்பு பணி என்பது மிகவும் தொய்வான அளவிலேயே இருந்து வருவதாக கூறப்படுகிறது. சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.